போன போட்டியில் கலக்கத்துடன் இருந்த ஸ்மிருதி மந்தானா இந்திய அணியை அரையிறுதிக்கு கொண்டு சென்று தீருவேன் என்று நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். லீக் சுற்றில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடிய இந்திய ஓப்பனர்கள் இருவரும் விக்கெட் இழக்காமல் பொறுப்பாக விளையாடினர். ஸ்மிருதி மந்தானா, பிரித்திகா ராவல் முதல் விக்கெட்டுக்கு 212 ரன்கள் சேர்த்தனர். ஸ்மிருதி மந்தானா 109 ரன்கள் எடுத்து மகளிர்கான அதிக சதம் அடித்தவர் பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பிரித்திகா ராவல் 123 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஜெமிமா ரோட்ரிகேஸ் 55 பந்துகளில் அதிரடியாக விளையாடி 76 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இறந்தார். 49 ஓவர்களில் 340 என்ற இமாலய இலக்கை பதிவு செய்தனர். மழையால் ஓவர் மற்றும் ரன்கள் குறைக்கப்பட்டது. 44 ஓவர்களில் 325 ரன்கள் இலக்காக நியூசிலாந்து அணிக்கு கொடுக்கப்பட்டது. நியூசிலாந்து அணியின் 1-2 வீரர்களை தவிர மற்ற அனைவரும் வெற்றிக்கான ரன்களை அடிக்க போராடினர். இந்திய பந்துவீச்சை சிறப்பாக எதிர்கொண்டாலும் விக்கெட்டுகளை பறி கொடுத்து கொண்டே இருந்தனர். அமெரிக்கா 45 ரன்கள், புரூக் ஹாலிடே 81 ரன்கள், இசி கேஸ் 65 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர். 44 ஓவர்களில் 271 ரன்கள் மட்டுமே நியூசிலாந்து அணியால் எடுக்க முடிந்தது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் அணி 4வது அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்தது. என்னை பொறுத்தவரை இந்த பந்துவீச்சை வைத்துக்கொண்டு இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வெல்வது சற்று கடினமான ஒன்றுதான். இந்திய மகளிர் அணியின் பந்து வீச்சை இன்னும் நெறிப்படுத்த வேண்டும். ஒருவர் சரியாக பந்து வீசினால் மற்றொருவர் ரன்களை வாரி வழங்கி விடுகின்றனர். ஒரு ஓவர் சரியாக போட்டால் அடுத்த ஓவரில் அவர்கள் ரன்களை அதிகமாக கொடுக்கிறார்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.